உலகமெங்கும் பறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற தடம் 360 நேய நெஞ்சங்களுக்கு இந்நேரத்து வணக்கங்கள். இலங்கையில தற்போது அதிகமாக பேசுகின்ற ஒரு பேசு பொருளாக இருக்கின்ற ஒரு விடயம் என்ன அப்படின்னு சொன்னால் PTA, பிரிவென்ஷன் ஆஃப் டெரரிசம் ஆக்ட். இது தொடர்பில் தான் நிறைய விஷயங்கள் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. இது தொடர்பில் தான் பெரும்பான்மை இன மக்களாக இருக்கட்டும், சிறுபான்மையினர் ஆக இருக்கிற தமிழர்களாக இருக்கட்டும், அதற்கு எதிர்த்து போராட்டங்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஸ்ரீலங்கா அரசு இயந்திரம் தமிழர்கள் மேல பிரயோகிக்கிற மிக பெரிய அல்லது மிக ஆபத்தான இறுதி பிரம்மாஸ்திரம் தான் இந்த PTA என்று சொல்லப்படுகின்ற பிரிவென்ஷன் ஆஃப் டெரரிசம் ஆக்ட் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது ஏன் இன்னும் தொடர்கிறது? 30 ஆண்டு கால போருக்கு பிறகு, உள்நாட்டு போர் 2009 நிறைவு அடைந்ததுக்கு பிறகு, ஆயுதங்கள் எல்லாம் மௌனிக்கப்பட்டதற்கு பிறகு இந்த PTA இன்னும் முழுமையாக நீக்கப்படாமல் இருப்பதற்கான காரணங்கள் என்ன? சங்கீத்சன் என்று சொல்லப்படுகின்ற ராப் பாடகரனுடைய கைதின் பின்னணியில் இருக்கிற மிகப்பெரிய விஷயங்கள் என்ன என்பது தொடர்பில் எல்லாம் இந்த காணொளி முழுவதுமாக நாம் ஆராய இருக்கின்றோம். குறிப்பாக பல ஈழத் தமிழர்கள் PTA-வை பெரும் ஒரு பிந்திய காலத்தில், அதாவது போருக்கு பிந்திய காலத்திலும் தொடரும் ஒரு அவசர கால ஆட்சி மனப்பான்மையின் வெளிப்பாடாகத்தான் காண்கிறார்கள். அதற்கான மிகப்பெரிய எடுத்துக்காட்டுகள் கடந்த 26ஆம் திகதி வரைக்கும் இருக்கு. போரின் முடிவுக்கு பல ஆண்டுகள் பின்னரும் கடந்த பிறகும் நினைவேந்தல்கள், அரசியல் செயல்பாடுகள் அல்லது கருத்து வெளிப்பாடுகள் தொடர்பாக PTA பயன்படுத்தப்பட்ட சம்பவங்கள் இந்த விமர்சனத்தை வலுப்படுத்தி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக இந்த PTA அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த சட்டத்தினுடைய ஆரம்ப புள்ளியை நாம் தேடி அலசி நதி மூலம் ரிஷி மூலம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 1979ஆம் ஆண்டு தற்காலிக ஏற்பாடாக இங்கு நான் கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். 1979களிலேயே நமக்கான வாழ்மானம் தொடங்கிவிட்டது அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். 1979இல் தற்காலிக ஏற்பாடாக கொண்டு வரப்பட்ட இந்த சட்டம் தொடர்ந்தும் தசாப்தங்களாக யோசித்து பாருங்கள். 79 இன்று நாம் 2026 நிற்கிறோம். தற்காலிகமாக கொண்டு வரப்பட்ட சட்டம் நிரந்தரமாக்கப்பட்டு அது நீக்குவதற்காக போராட்டங்கள் தொடர்ந்த வண்ணம் இருக்கிறது, நீடித்து நிற்கிறது அப்படின்னு சொன்னால் அதனுடைய பின்னணியில் நாட்டில் பாதுகாப்போ அல்லது சிறுபான்மை தமிழர் மீதான அரசியல் அச்சமா? இது உண்மையாக நாட்டினுடைய பாதுகாப்புக்காகத்தான் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் உற்று நோக்கின்ற போது, அரசியல் நடக்கின்ற சமகால அரசியல் நிகழ்வுகளை எல்லாம் பார்க்கின்ற போது, இது தமிழர்கள் மீதான அரசியல் அச்சம் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய கேள்வியை எழுப்புகிறது. நேற்றைய ஒரு கலந்துரையாடலின் போது பேசுகின்ற போது, இந்த பயங்கரவாத தடை சட்டம், 6ஆம் திருத்த சட்டம், இது எல்லாமே குறிப்பாக புலிகள் அமைப்பு உருவாவதற்கு முன்னதாக 79ஆம் ஆண்டுகளிலேயே ஈழம் என்ற அந்த கோட்பாடு உருவாக்கப்பட்டு விட்டது. இந்த புலிகள் அமைப்பை தடை செய்வதாக சொல்லிக்கொண்டு ஈழம் என்று சொல்லப்படுகின்ற முன்னிய, அதாவது மக்கள் ஆணை பெற்ற அந்த கோட்பாட்டையே வரவிடாமல் செய்வதற்காகத்தான் இந்த மாதிரியான சட்டங்கள் எல்லாம் செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருந்தார் ஜேர்னலிஸ்ட் ஜெயச்சந்திரன் அவர்கள். அதையும் இந்த இடத்தில் நான் குறிப்பிட விரும்புகிறேன். குறிப்பாக நாம் முக்கியமாக பார்க்க போனோம் என்றால், இந்த பயங்கரவாத தடை சட்டத்தினுடைய மிகப்பெரிய கோர முகம் உலகுக்கு எங்கு வெளிச்சம் போட்டு காட்டப்படுகிறது என்று சொன்னால், 1981ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 1ஆம் திகதி தான் அந்த கோர சம்பவத்தினுடைய முகம் அதாவது உலகத்துக்கு முன்னால விரிகிறது என்று சொல்லலாம். யாழ்ப்பாணத்தின் இதயத்தில் நின்று கொண்டிருந்த ஒரு கட்டிடம், அது வெறும் நூலகம் மட்டுமல்ல, அது தமிழர் மக்களின், அதாவது தமிழ் மக்களின் வரலாறு, பண்பாடு, அறிவு மற்றும் அடையாளத்தினுடைய உயிர் நாடியாக இருந்திருக்கிறது. ஆசியாவின் மிகப்பெரிய நூலகத்தில் ஒன்றாக விளங்கிய யாழ்ப்பாண பொது நூலகம் சுமார் 95,000 அரிய நூல்கள், இது நன்றாக பாருங்க, 95,000 நூல்கள் அரிய நூல்களாக இருக்கிறது. ஓலைச்சுவடிகள், வரலாற்று ஆவணங்கள் மற்றும் மாற்ற முடியாத அறிவு செல்வங்களை தன்னகத்தை கொண்டிருந்ததுதான் இந்த யாழ்ப்பாண நூலகம் அப்படின்னு சொல்லலாம். அந்த நள்ளிரவில் தீப்பிழம்புகள் நூலகத்தின் சுவர்களை மட்டுமல்ல, ஒரு இனத்தினுடைய நினைவுகளையும் விழுங்கி இருந்தது. அதை அப்போதைய ஆளும் அரசியல்வாதிகள் மற்றும் பாதுகாப்பு படையினரின் முன்னிலையில் தான் இந்த இடத்தில் கவனிக்கணும். அப்போது இருந்த ஆளும் அரசியல்வாதிகள், ஆளும் கட்சிகள், ஸ்ரீலங்காவை ஆட்சி செய்த சிங்கள அரசு இயந்திரம், இவர்களுடைய, அதாவது படையினரின் முன்னிலையில் தான் இந்த கோர சம்பவம் நடைபெற்றது. இது ஒரு சாதாரணமான வன்முறை செயல் என்று சொல்லி நாம் பலரும் கருதத்தான் செய்கிறோம், நாமும் கருதுகிறோம். ஆனால் இது தமிழ் மக்களின் அழிவு, அதாவது அறிவு வழி மரபை
அழிக்க முனைந்த திட்டமிட்ட தாக்குதலாகவே தான் இதை பார்க்க வேண்டும். இது கூட ஒரு வகையில கட்டமைப்பு ரீதியான ஒரு இன அழிப்பினுடைய ஆரம்ப முகம் அல்லது ஆரம்ப புள்ளி அப்படின்னு சொல்லலாம். இதற்கு முன்னரே 1956ஆம் ஆண்டு தனி சிங்கள சட்டம் தமிழ் மக்களின் மொழி உரிமைகள், கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகள்ல பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. அதைத் தொடர்ந்து ஏற்பட்ட அரசியல் முரண்பாடுகள், இனவாத வன்முறைகள் மற்றும் இராணுவ மயமாக்கல் நாட்டை ஆழமாக மிகப்பெரிய அளவிலான மோதல்களுக்கு தள்ளியிருந்தது. யாழ் நூலகம் எரிந்த அந்த இரவு ஒரு கட்டிடம் மட்டும் சாம்பலாகவில்லை. ஒரு மக்களின் வரலாறு தாக்கப்பட்டது. ஒரு மக்களின் அடையாளம் காயப்படுத்தப்பட்டது. ஒரு அடையாளம் காணாமலாக்கப்பட்டது. அது ஒரு இனத்தின் அறிவு மரபையும் அடையாளத்தையும் அழிப்பதாக திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஒரு கலாச்சார படுகொலை. இது ஒரு கல்ச்சரல் ஜெனோசைட்டினுடைய ஒரு வடிவமாக பார்க்கப்பட வேண்டியது. இத்தகைய பேரழிவுகளை நிகழ்த்திய அரசு அதிகாரிகளோ அல்லது காவல்துறையினரோ இந்த நாட்டின் எந்த ஒரு சட்டத்தின் கீழும் தண்டிக்கப்படவில்லை என்பதுதான் கசப்பான உண்மை. இன்று வரைக்கும் யோசியுங்கள், 80களின் தொடக்கத்திலே நடந்த அந்த மிகப்பெரிய தவறுக்கு, உலகம் அறிந்த தவறுக்கு இன்று வரை யாருமே தண்டிக்கப்படவில்லை. இது தொடக்கம் முதலே தமிழ் மக்களை ஒடுக்குவதற்கான ஒரு அரசியல் நிலைப்பாட்டை கொண்டு வந்தது. குறிப்பாக பார்த்தோம் என்று சொன்னால், பயங்கரவாத தடை சட்டம் என்பது நாட்டின் பாதுகாப்புக்காக உருவாக்கப்பட்டது என்று கூறப்பட்டாலும் இது ஆரம்ப காலகட்டம் முதலே தமிழ் மக்களை ஒடுக்குவதற்கான ஒரு அரசியல் கருவியாகத்தான் இது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. யுத்தம் முடிவடைந்து பல ஆண்டுகள் கடந்திருந்தாலும் பயங்கரவாத தடை சட்டம் இன்னும் நீக்கப்படாமல் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கிறது. இதற்கு பின்னால் பாதுகாப்பு காரணம் மட்டுமல்ல, இந்த பயங்கரவாத தடை சட்டத்துக்கு பின்னால மிகப்பெரிய அளவிலான ஒரு உளவியல் அரசியலும் இருக்கிறது. குறிப்பாக யாழ்ப்பாண நூலக எரிப்பு, நில ஆக்கிரமிப்புகள், திட்டமிட்ட குடியேற்றங்கள், தமிழ் மொழி புறக்கணிப்பு மற்றும் போர்க்கால மனித உரிமை மீறல்கள், அதாவது இன அழிப்பு, இவற்றைக்கான அநீதிகளுக்கான நீதி கோரல், ஒரு நாள் தமிழ் மக்களின் அரசியல் எழுச்சியாக இவையெல்லாம் மாறக்கூடும் என்ற அச்சம் சிங்கள ஆட்சியாளர்களிடம், அதாவது சிங்கள மக்களிடம், சிங்கள ஆட்சியாளர்களிடமும் ஸ்ரீலங்கா அரசு இயந்திரத்திடமும் இருக்கிறது. அந்த ஒரு பயம் இருக்கிறது. அதனால் தான் இந்த சட்டம் இன்று வரைக்கும் அப்படியே இருக்கிறது. இந்த சட்டம் பாதுகாப்பு கருவியாக மட்டுமல்லாது தமிழர்கள் மீது தொடர்ச்சியான உளவியல் அழுத்தங்களை ஏற்படுத்தும் ஒரு மிகப்பெரிய கருவியாக இருக்கிறதாக இன்று வரைக்கும் குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. யோசித்து பாருங்கள், ஒரு இனம், ஒரு காயப்பட்ட ஒரு இனம், இன அழிப்புக்கு உள்ளான ஒரு இனம், இன்னும் அந்த இன அழிப்புக்கான நீதியை கோரிக்கொண்டிருக்கிற ஒரு இனம் வீதிகள்லையும் ரோடுகள்லையும் இன்று கிட்டத்தட்ட 17 வருடங்களாக தங்களுடைய குழந்தைகளையும் தங்களுடைய தாய்மார்களையும் தங்களுடைய கணவனையும் தேடிக்கொண்டிருக்கிற ஒரு இனம் தன்னுடைய வலியையும் வேதனையும் எழுத்துக்களாகவும் பாட்டாகவும் கூட குறைந்தபட்சம் வெளிப்படுத்த முடியாத அளவுக்கு இறுக்கமாக அழுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது இலங்கையில். அந்த அழுத்தத்துக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு ஆதாரமாகவும் அதையெல்லாம் தடுக்கிறதுக்காகவும் மிகப்பெரிய ஒரு சட்டமாகவும் தான் இந்த பயங்கரவாத தடை சட்டம் என்பது இன்று வரைக்கும் இலங்கையில் வாழ்கின்ற அல்லது புலத்தில் வாழ்கின்ற தமிழர்களை கூட அச்சுறுத்துகிறது. நாம் ஏதாவது பேசிவிட்டோம் என்றால், நாம் இலங்கைக்கு போனால் அங்கே கைது செய்யப்படுவோமா என்ற ஒரு பயம் எல்லோருக்கும் இருக்கிறது. நாம் இமிகிரேஷனுக்குள்ளால மீண்டும் வீட்டுக்கு போவோமா அல்லது வீட்டிலிருந்து இமிகிரேஷனுக்குள்ளால வெளிநாடு செல்வோமா அல்லது நடுவில் கைது செய்யப்படுவோமா? இப்படி பதட்டத்தோடு பயணிப்பவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். இதனால இந்த தடை சட்டம் பாதுகாப்பு கருவியாக மட்டுமல்லாமல் தமிழர்கள் மீது தொடர்ச்சியான உளவியல் அழுத்தத்தை ஏற்படுத்தும் ஒரு கருவியாக கூட இருக்கிறது என்பதுதான் உண்மை. இலங்கை தீவு என்பது புவியியல் ரீதியாக ஒரு நாடாக இருந்தாலும் கூட நடைமுறையில் இருக்கிற மக்களுக்கு இருதேச மனப்பான்மைதான் இன்றும் இருக்கிறது. தமிழ் மக்கள் தங்களின் சொந்த மண்ணிலேயே நாதியற்ற வேறு நாட்டவர்கள் போல நடத்தப்படும் அவலம் தசாப்தங்களை கடந்து இன்றும் மாறாமல் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கு. இங்கு சட்டம் என்பது நீதிக்கானது அல்ல. அது தமிழர்களை குறிவைத்து ஒடுக்குவதற்கும் கைது செய்து காணாமல் ஆக்குவதற்கும் இன அழிப்பை தொடர்வதற்கும் பேரினவாத அரசு கையில் வைத்திருக்கும் மிகப்பெரிய அதிகார சாட்டி தான் இந்த பிடி என்று சொல்லப்படுகிற இந்த சட்டம். அதன் ஆகப்பெரும் சாட்சிதான் இந்த பயங்கரவாத தடை சட்டம் என்று சொல்லலாம். சிங்கள பேரினவாதத்தின் அஸ்திவாரமே தமிழர்களை 2ஆம் தர குடிகளாக வைத்துக் கொள்வதுதான். தமிழர்கள் தங்களை விட அதிலும் உழைப்பிலும் திறமையிலும் உயர்ந்துவிடக் கூடாது என்பதில் அரசு இயந்திரம் எப்போதும் கண்ணும் கருத்துமாக இருக்கிறது. ஆனால் இதுவரை இருந்த அரசுகளுக்கெல்லாம் ஒரு ட்விஸ்ட் கொடுப்பது போல
அனுரகுமார திசாநாயக்கவினுடைய அரசு இந்த பயங்கரவாத தடை சட்டத்தில் தன்னின மக்களினுடைய வலியையும் வேதனையையும் பாடிய ஒரு தமிழ் இளைஞனை கைது செய்கிறார். அதே நேரத்திலே பார்த்தீர்கள் அப்படின்னு சொன்னால் ஈஸ்டர் குண்டு வெடிப்பினுடைய முக்கிய சூத்திரதாரி என்று சொல்லி சுரேஷ் சாலே அவரையும் இதே பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழே கைது செய்கிறது. இரண்டும் இவர்கள் இதை எப்படி என்று சொன்னால், குறிப்பாக இந்த அடுத்த கைது யாரை நோக்கி நகரும், இந்த கைதினுடைய அடுத்த புள்ளி எங்கே போயிருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக மஹிந்த ராஜபக்ஷவினுடைய சகோதரர்களைத்தான் இது போய் சேரும். இந்த கைதினுடைய வழித்தடம் அங்கேதான் போய் நிற்கும். அதற்கு முன்னதாகவே இந்த சங்கீத் சென் சொல்லப்படுகின்ற நமது ராப் இசை கலைஞர் அவர்களுடைய இந்த கைதுக்கு பார்த்தீர்கள் என்று சொன்னால் நமல் ராஜபக்ஷ கொக்கரிக்கிறார். என்னடா ஆடு நனைகிறது என்று ஓநாய் அழுத கதையாக ஏன் இந்த இந்த ஒரு ஒரு மிக ஆதரவான ஒரு குரல் எழுகிறது. அந்த அரசியல்வாதி செய்தால் தவறில்லை, இந்த தமிழ் இளைஞன் செய்தால் தவறா என்ற கேள்விகள் எல்லாம் ஏன் எழுகிறது என்றால், அடுத்து பயங்கரவாத தடை சட்டம் என்பது தன்னுடைய மிகப்பெரிய ஒரு இரட்டை குழல் துப்பாக்கியை மஹிந்த சகோதரர்கள் மீது நீட்டிக் கொண்டிருக்கிறது. அதிலிருந்து தப்புவதற்கான அதிலிருந்து ஒரு அழுத்தங்களை ஏற்படுத்துவதற்காகவே திட்டமிட்டுத்தான் சங்கீத் கைது செய்யப்பட்டார் என்று சொல்லுகிற ஒரு தரப்பும் இருக்கு. நாம் அந்த விஷயத்தை எல்லாம் கடந்து நாம் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தினுடைய மிகப்பெரிய விளைவுகள் எப்படியெல்லாம் இருக்கு, இந்த பயங்கரவாத தடை சட்டம் எப்படியெல்லாம் தாக்கங்களை ஏற்படுத்தும் என்பதை எப்பொருள் யார் யார் வாய்க்க கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு சொல்லுவார்கள். நிச்சயமாக அந்த வகையில இலங்கையினுடைய சட்டத்தரணி சுமந்திரன் அவர்கள் இந்த பயங்கரவாத தடை சட்டம் எவ்வாறெல்லாம் தாக்கங்களை ஏற்படுத்தும் என்ற ஒரு அறிவார்ந்த ஒரு காணொலியை வெளியிட்டிருந்தார். இது ஒரு எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டிய காணொலி. என்னன்னு சொன்னால், இடத்திலே தமிழ் தேசிய தளத்திலே இயங்குகிறவர்கள் அந்த நாட்டினுடைய சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு தான் இயங்க முடியும். நாம் எவ்வளவு வாய் பேசினாலும் அந்த சட்ட திட்டங்களை தாண்டி நம்மால் இயங்க முடியாது. அது என்ன வகையான சட்டம், எப்படியெல்லாம் பாதிக்கும் என்பது தொடர்பில் கூறுகிற அந்த காணொளி இப்போது உங்களுக்காக. பயங்கரவாத தடுப்பு சட்டத்திலே 2ஆம் பிரிவு 1ஆம் உபபிரிவு ஆங்கில ஆல்பபெட்டிலே H என்கின்ற 21H என்கின்ற ஒரு பிரிவு இருக்கிறது. அந்த பிரிவிலே யாராவது மக்களுக்கு தங்களுடைய கருத்துக்களை சொல்லுகிற போது அது எழுத்தினாலே இருக்கலாம், அல்லது வாய்ப்பேச்சினாலே இருக்கலாம், சைகைகளினாலே இருக்கலாம், ஏதாவது இலச்சினைகளை காண்பிப்பதாக இருக்கலாம், படங்களாக இருக்கலாம், ஏதாவது விதத்திலே அவர்கள் கருத்து பரிமாற்றம் செய்கிற போது அந்த நடவடிக்கை சமூகங்களுக்கிடையே அல்லது இனங்களுக்கிடையே ஒரு குரோதத்தை ஏற்படுத்தக்கூடிய சாத்தியக்கூறு இருக்குமாக இருந்தால் அது தண்டிக்கப்படக்கூடிய குற்றம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சட்ட ஏற்பாடு முன்னரும் சில தடவைகளிலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இது மிகவும் விரிவான ஒரு சட்ட ஏற்பாடு. நடந்து முடிந்த ஒரு வழக்கை பற்றி பேசலாம். JS திசாநாயகம் என்கின்ற ஒரு மிக மூத்த உலக புகழ்பெற்ற ஊடகவியலாளர் பல வருடங்களுக்கு முன்னர் இலங்கையிலே கொழும்பு மேல் நீதிமன்றத்திலே இந்த குற்றச்சாட்டின் மீது வழக்கு தொடரப்பட்ட ஒருவர். திரு திசாநாயகம் நார்த் ஈஸ்ட் ஹெரல்ட் என்கின்ற ஒரு ஆங்கில சஞ்சிகையின் ஆசிரியராக இருந்தவர். அந்த சஞ்சிகை ஒரு சில மாதங்கள் தான் வெளிவந்திரும் இருந்தது. அதிலே நீதிமன்றத்திலே கொடுக்கப்பட்ட சாட்சியத்தின் அடிப்படையிலே 50 பிரதிகள் தான் அச்சிடப்படும். ஆகவே ஒரு ஆங்கில சஞ்சிகை 50 பிரதிகள் மட்டும் அச்சிடப்படுகிற ஒரு சஞ்சிகை. அதிலே கிழக்கு மாகாணத்திலே இராணுவ நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்த வேளையிலே இராணுவம் மருந்துகள் அனுப்பாமல் உணவுகளை குறைத்து அனுப்பி அந்த போரை அரசாங்கம் மக்களை ஒரு பட்டினிக்குள்ளாக ஆக்கி அந்த போரை நடத்தினார்கள் என்று அவர் ஒரு கட்டுரை எழுதியிருந்தார். கிழக்கு முற்றுமுழுதாக இராணுவ கட்டுப்பாட்டுக்கு வந்து சில வருடங்களுக்கு பிறகு இந்த கட்டுரை பிரசுரிக்கப்பட்டு நான் நினைக்கிறேன் 2.5 அல்லது 3 வருடங்களுக்கு பிறகு திடீரென்று அரசாங்கம் இந்த கட்டுரையின் அடிப்படையிலே அவரை கைது செய்து, நான் தற்போது சொன்ன இந்த பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் 2(1)H என்கின்ற சட்டப்பிரிவின் கீழே அவருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்திருந்தார்கள். நான் அவருக்காக மேல் நீதிமன்றத்திலே ஆஜராகியிருந்தேன். அவர்களுடைய குற்றச்சாட்டு, இப்படியான ஒரு கட்டுரை எழுதினால் அதனாலே சிங்கள மக்கள் கோபமடைவார்கள். கோபமடைந்தால் அது இனங்களுக்கிடையே
ஒரு விரிசலை உண்டாக்கும், கோபதாபத்தை ஏற்படுத்தும், கைகலப்பாக முடியலாம் என்பதுதான் அவர்களுடைய குற்றச்சாட்டு. அப்படி நடக்கலாம் என்பதுதான் அந்த குற்றச்சாட்டு. திரு திசுநாயம் அவர்களுடைய விடயத்திலே அந்த சஞ்சிகையை பார்த்தவர்கள் 10 பேராவது இருப்பார்களோ தெரியாது, என்ற 50 பிரதிகள் தான் அச்சிடப்படும், அதுவும் ஆங்கில மொழியிலே மட்டும். அதுக்கு மேலதிகமாக அது பிரசுரிக்கப்பட்டு 2.5-3 வருடங்களுக்கு பிறகு அப்படியாக எதுவும் நடக்கவில்லை என்பதும் ஊர்ஜிதமாகிவிட்டது. அது பிரசுரிக்கப்பட்டதாலே இனங்களுக்கு இடையிலே குரோதம் எதுவும் ஏற்படவில்லை என்பதும் ஊர்ஜிதமாக இருந்த ஒரு விடயம். ஆனால் நீதிமன்றம் அதை கவனத்திலே எடுக்காமல் இப்படியான ஒரு கட்டுரையினாலே இனங்களுக்கிடையே குரோதம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறு இருந்தாலே போதுமானது, உண்மையாகவே நடந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்ற அடிப்படையிலே அந்த வழக்கிலே அவருக்கு 20 ஆண்டு கால சிறை தண்டனை வழங்கப்பட்டிருந்தது. அவர் சார்பாக நான் மிக முக்கியமான சிலருடைய சாட்சியங்களை கூட நெறிப்படுத்தியிருந்தேன் அந்த வழக்கிலே. உதாரணமாக லங்கா சமசமாஜ கட்சியைச் சேர்ந்த முதலிலே பாராளுமன்றத்துக்கு தெரிவான ஒரு பௌத்த பிக்கு, அவர் ஒரு இடதுசாரி, தெற்கிலே இருந்தவர். அவர் சாட்சியம் அளித்தார், அப்படியாக எதுவுமே நடக்கவில்லை, இனங்களுக்கு இடையிலே இதன் காரணமாக குரோதம் எதுவும் ஏற்படவில்லை. திரு வாசுதேவ நாணயக்கார் அவர் சார்பாக சாட்சியம் அளித்தார். திருமதி மனோரி முத்தட்டுவேகம, கொல்விநாடு சில்வாவுடைய புதல்வி சரத் முத்தட்டுவேகமுடைய மனைவி, அவரும் சாட்சியம் அளித்திருந்தார். இவர்களுடைய சாட்சியங்கள் எல்லாம் நாங்கள் நெறிப்படுத்தியிருந்தோம். ஆனால் நீதிமன்றம் அவையற்றையும் கணத்தில் எடுக்காமல் அவருக்கு 20 வருட சிறை தண்டனை கொடுத்தது. ஆனால் அவர் ஒரு போல்பூத்த ஊடகவியலாளராக இருந்த காரணத்தினாலே சிறையில் இருக்கிற போதே அவருக்கு ஒரு பெரியதொரு உலக விருதும் பராக் ஒபாமா ஜனாதிபதியினாலே வழங்கப்பட்டது. அப்படியான சூழ்நிலையிலே சர்வதேச அழுத்தம் காரணமாக அவருக்கு மன்னிப்பு, ஜனாதிபதியினாலே மன்னிப்பு வழங்கப்பட்டு அமெரிக்கா அவரை தன்னுடைய நாட்டுக்கு அழைத்திருந்தது. ஆனால் எல்லாருக்கும் அப்படியாக நடக்காது. இந்த சட்ட ஏற்பாடு மிக மிக மோசமான ஒரு சட்ட ஏற்பாடு. இதனை பாவித்து ஏதாவது ஒரு விடயத்தை சொன்னால் அதனை இனங்களுக்கு இடையிலே ஒரு வன்மத்தை ஏற்படுத்தக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கிறது என்று செயற்பட முடியும். இதனை மாறி மாறி வருகிற அரசாங்கங்கள் பெரும்பான்மை இனத்தவருக்கு எதிராக பாய்ப்பதே இல்லை. உதாரணத்துக்கு ஒரு பௌத்த துறவி ஒருவர் இருக்கிறார், இனங்களுக்கு எதிராக பேசுவார், களுத்துறையிலே அலுத்கமவிலே வன்முறையை தூண்டினார், அடிக்கடி அப்படியான செயலில் ஈடுபடுவார், சிறைக்கும் போய் வந்திருக்கிறார். ஆனால் அவர் பேசுகிற பேச்சுக்கள் எதுவும் இந்த சட்டத்தின் கீழே ஒரு அளவும் கொண்டு வரப்பட்டது கிடையாது. ஆகவே அவர்கள் யாருக்கு எதிராக இந்த சட்டப்பிரிவை உபயோகிப்பார்கள் என்பதை தாங்களே தேர்ந்தெடுத்து தான் உபயோகிப்பார்கள். பெரும்பான்மை இனத்தவர்களுக்கு, சிங்களவருக்கு எதிராகவோ அல்லது பௌத்தர்களுக்கு எதிராகவோ இதனை உபயோகிப்பதில்லை. இது குறித்து நாங்கள் அவதானமாக இருக்க வேண்டும். விசேடமாக இளைஞர்கள் இதை குறித்து அவதானமாக இருக்க வேண்டும். பயங்கரவாத தடுப்புச் சட்டத்திலே இந்த இப்படியானது ஒரு பிரிவு இருப்பது துரதிஷ்டவசமானது. இது முற்றாக சட்டமே நீக்கப்பட வேண்டும். நீக்குகிறோம் என்று வாக்குறுதி கொடுத்தவர்கள் அதனை செய்யாமல் இருக்கிறார்கள். ஆகவே இப்படியான காலகட்டத்திலே இதை குறித்து அவதானமாக இருக்க வேண்டும். அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், நாங்கள் நினைவு கூறல்கள் அத்தியாவசியம் என்று சொல்லி நினைவு கூறுவதற்கான உரித்தை தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகிறோம். அந்த நினைவு கூறுதல்கள் விசேடமாக எங்களுடைய மக்கள் சார்பாக ஆயுத போராட்டத்திலே ஈடுபட்டு மரித்தவர்களை நாங்கள் நினைவு கூறுகிற போது அது பயபக்தியாக ஒரு புனிதமான நிகழ்வாக நாங்கள் செய்ய வேண்டும். அதை ஒரு கேளிக்கையாக அல்லது ஒரு களியாட்டமாக செய்வது கட்டாயம் தடுக்கப்பட வேண்டும். அது அவர்களுக்கு நாங்கள் செய்கிற அவமரியாதையாக கூட இருக்கலாம். ஆகையினாலே விசேடமாக இளையவர்கள் இந்த விடயங்களிலே ஒன்று சட்டத்தின் பிடியிலே அகப்படாமல் இருக்க வேண்டிய ஒரு எச்சரிக்கை, மற்றது நாங்களாகவே எங்களுடைய சமூகமாக கூட நினைவேந்தல்கள் என்ன விதமாக புனிதமான ஒரு முறையிலே செய்யப்பட வேண்டும் என்பதிலேயும் அவதானமாக இருக்க வேண்டும். அதை கேளிக்கையாகவோ களியாட்டங்களாகவோ அந்த மாதிரியான ஒரு திசையிலே நாங்கள் கொண்டு செல்வது அந்த புனிதர்களை அவமதிப்புக்குள்ளாக்குகிற ஒரு செயலாக இருக்கும். ஆகையினாலே இந்த விடயங்களை குறித்து இந்த காலகட்டத்திலே அவதானமாக இருக்க வேண்டும். அது ஒரு பக்கம் இருக்க, அரசாங்கம் இப்படியான செயலில் ஈடுபடுகிறதை குறித்து நாங்கள் விசனம் அடைகிறோம். அரசாங்கத்துக்கு பாரிய அழுத்தத்தை நாங்கள் தொடர்ச்சியாக கொடுத்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் அரசாங்கம் அதை கண்டுகொள்வதாக இல்லை. இந்த சட்டத்தை நீக்குவதற்கான நடவடிக்கை எடுக்கவில்லை. அதுக்கு மாற்றீடாக ஒரு சட்டமூலத்தை கொண்டு வருவார்கள். அது இருக்கிறதை விட மோசமாக இருக்கும். நாங்கள் அதனை எதிர்த்தவுடனே அதனை கைவிடுவார்கள். ஆகவே இருக்கிற சட்டம் இருந்து கொண்டே இருக்கும். இது அவர்களுடைய ஒரு திட்டமாக இருக்கிறது. ஏற்கனவே இப்பொழுது 3 தடவைகள் அப்படியாக புதிய சட்ட மூலங்கள் கொண்டு வந்து கைவிடப்பட்டிருக்கின்றன. இந்த அரசாங்கமும் அதைத்தான் செய்திருக்கிறது. ஆகவே அரசாங்கத்துக்கு நாங்கள் சொல்லுகிறது, இந்த சட்டம் உடனடியாக நீக்கப்பட வேண்டும். அது நீக்கப்படுகிற வரையிலே கூட இந்த சட்டத்தை அமல்படுத்தக்கூடாது.
இந்த சட்டம் நீக்கப்படும் வரைக்கும் அமுல்படுத்தப்பட மாட்டாது என்று பாராளுமன்றத்திலே ஒரு வாக்குறுதி கூட இன்றைக்கு 3-4 வருடங்களுக்கு முதல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதையும் அப்பட்டமாக மீறிக்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை நீக்குவோம் என்று சொன்னவர்கள் அதை நீக்கிற வரையில் அதனை உபயோகிக்காமல் இருப்பது அத்தியாவசியமான ஒரு விடயம். ஆகவே அரசாங்கம் சொல்லுவதொன்று செய்வதொன்றாக இருக்கிறது. இதனை நாங்கள் கடுமையாக கண்டிக்கிறோம். பயங்கரவாத தடுப்புச் சட்டம் உபயோகிக்கப்படுகிற வேளைகளில் எல்லாம் எங்களுடைய குரலை அதற்கு எதிராக நாங்கள் உயர்த்த வேண்டும். அரசாங்கத்துக்கு இந்த சட்டத்தை உடனடியாக நீக்க வேண்டும் என்ற எங்களுடைய கடுமையான அழுத்தத்தை நாங்கள் தொடர்ச்சியாக பிரயோகிக்க வேண்டும். நன்றி. நிச்சயமாக இந்த சட்டம் எப்படியெல்லாம் ஒரு நபரை தாக்கும், எப்படியெல்லாம் கைதுகள் எல்லாம் நடைபெறும் என்பது தொடர்பில் இந்த காணொளி அமைந்திருந்தது. உண்மையாகவே பார்த்தீர்கள் சொன்னால் இதுவரை காலமும் இந்த பயங்கரவாத தடை சட்டம் என்பது தமிழர்களுக்கு மிகப்பெரிய ஒரு விரோதியாகவும் தமிழர்களை அடக்கி ஆளும் மிகப்பெரிய ஒரு சாட்டையாகவும் தான் இருந்தது. ஆனால் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தினுடைய மிகப்பெரிய தாக்கம் என்பது இப்பொழுது பெரும்பான்மையின மக்களையும் சீண்டி இருக்கிறது, பெரும்பான்மையின மக்களையும் துடிக்க வைத்திருக்கிறது, பெரும்பான்மையின மக்கள் மீதும் அது பாய்ந்திருக்கிறது. இப்போதுதான் அவர்களுக்கு இந்த சட்டம் தொடர்பிலான மிக கொடுமையான விஷயங்கள் என்ன அப்படி என்பது புரிந்திருக்கும். உண்மையாகவே இந்த பயங்கரவாத தடை சட்டத்தில் அண்மையில் ஒருவர் கைது செய்யப்பட்டிருந்து விடுதலை செய்யப்பட்டிருந்தார். அவருடைய அந்த காணொளியை பார்க்கின்ற பொழுது உண்மையாகவே மிகவும் ஒரு மனதுக்கு மிகவும் கடினமாக இருந்தது. அந்த காணொளி நான் இந்த இணைப்பில் முடிந்தால் நான் நினைக்கிறேன். அவர் என்ன சொல்லி இருக்கிறார் அப்படின்னு சொன்னால், எதற்காக கைது செய்தார்கள் என்றே தெரியாது, தான் ஒரு குற்றமும் செய்யவில்லை, கிட்டத்தட்ட 1 வருடம் இல்லை, 2 வருடம் இல்லை, 12 வருடங்களாக அந்த நபர் சிறைச்சாலையிலே அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறார். அதுக்கு பிறகு நீ குற்றவாளி இல்லைன்னு சொல்லி விடுதலை செய்திருக்கிறார்கள். யோசித்து பாருங்கள், இந்த பயங்கரவாத தடை சட்டம் என்பது எவ்வளவு கொடுமையானது. அது அவருக்கு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை எப்படியெல்லாம் பாதிப்புக்கு உள்ளாக்கும் என்று பாருங்கள். அவர் அழுது கொண்டு சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்னு சொன்னால், என்னை போல பலர் சிறைச்சாலையில் இருக்கிறார்கள், அவர்களையும் விடுதலை செய்யுங்கள். இதுதான் தமிழர்கள். நான் நன்றியை கூறி நான் இவ்வளவு காலம் சிறையிலிருந்து விடுதலை ஆகியிருக்கிறேன். குற்றச்சாட்டுகள் இல்லாமல் சும்மா இருந்து நான் விடுதலை ஆகியிருக்கிறேன். இன்னும் 25 வருட காலமாக அரசியல் கைதிகள் என்று நீண்ட காலமாக எங்களோடு ஒன்றாக உணவருந்தி இருந்தவர்கள் இருக்கிறார்கள். அவர்களையும் விடுதலை செய்யுமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். தமிழர்கள் மனிதநேயர்கள் அல்ல, உயிர்மை நேயர்கள், அதையும் தாண்டியவர்கள் என்பதை அவர்களுடைய பாருங்க, எனக்கு கிடைத்த அந்த விடுதலை என்னோடு சிறையில் வாடுகின்ற என்னை போன்று வாடுகிறவர்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று அவர் கேட்க. இதுதான் உண்மையாக யோசித்து பாருங்கள். இந்த பயங்கரவாத சட்டத்தினுடைய தாக்கம் எவ்வளவு மோசமானது அப்படின்னு. இன்றைய சூழல்ல வடக்கு கிழக்கில் தொடரும் தீவிர இராணுவ மயமாக்கல், திட்டமிட்ட நில ஆக்கிரமிப்புகள், தொல்பொருள் திணைக்களம் என்ற போர்வையில நடக்கிற பௌத்த மயமாக்கல் என தமிழர்களின் அடையாளங்கள் திட்டமிட்டு முற்று முழுதாக அழிக்கப்பட்டு வருகின்றன. அந்த அடக்குமுறையின் அண்மைக்கால பலிதான் நாம் இப்போது எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிற சங்கீத்சன் என்ற அந்த இளம் ராப் கலைஞர். ஒரு தாயக எழுச்சி பாடலை பாடி எடிட் செய்து தனது முகநூலில் பதிவிட்டார் என்ற ஒற்றை காரணத்துக்காக அவர் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். தமிழர்களின் ஒரு தமிழ் இனத்தின் வரலாற்று துயரை, தீராத வலியையும் தான் எழுத்தால், இசையால், குரலால் உலகுக்கு உரத்து சொல்ல முயன்ற வன்னி மண்ணின் கலைஞன் இன்று சிறை கூண்டில் அடைக்கப்பட்டிருக்கிறார். மக்களின் ஆன்மாவை தொடும் ஒரு கலைஞரின் குரல் வளையை நசுக்குவது என்பது ஒட்டுமொத்த இனத்தின் குரலையும் நசுக்குவதற்கு சமம். தாயக விடுதலை தொடர்பான உள்ளடக்கங்கள், நினைவேந்தல், புகழாரம் அல்லது ஆதரவு தருவது போன்ற எந்த ஒரு பதவிக்கும் இந்த சட்டத்தின் கீழ் சட்ட நடவடிக்கை எடுக்க அரசுக்கு முகாந்திரம் இருக்கிறது என்பதையும் இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக இந்த இடத்துல நம்ம இன்னொரு விஷயத்தையும் கவனித்தாக வேண்டும். தமிழர்கள் தங்களுடைய சுயமரியாதையும் தேசத்தையும் விட்டு கொடுத்து விட்டு எவ்வளவுதான் நல்ல பிள்ளைகளாக வாழ்ந்தாலும் இந்த பேரினவாதம் நம்மை சமமாக எப்போதும் நடத்த போவதில்லை. அது என்னவோ உண்மையான விஷயம்தான். தொடர்ந்து வருகின்ற சம்பவங்கள் எல்லாம் இதற்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக இருக்கிறது. சங்கீதனுடைய கைதும் கூட உண்மையாக இன்று தாயக பாடலுக்காக சங்கீதன் கைது செய்யப்பட்டிருக்கலாம். நாளை நாம் இப்படியே மௌனமாக இருந்தால் அமைதி வழியில் போராடும் பல்லாயிரக்கணக்கான இவ்வாறான சங்கீதங்கள் சிறையில் அடைக்கப்படுவார்கள். ஒவ்வொரு தமிழனுக்கும் உணர்வு, இந்த விழிப்புணர்வு நிச்சயமாக அவசியம். இந்த அநீதிகளை தட்டி கேட்கும் தமிழ் மக்களின் குரலை நசுக்க அரசாங்கத்திற்கு இருக்கும் ஒரே ஆயுதம் இந்த பயங்கரவாத தடை சட்டம் தான் என்று சொல்லலாம். குறிப்பாக இந்த அநீதிகளை தட்டி கேட்கும் தமிழ் மக்களின் குரல்களை நசுக்குவதற்காக பயன்படுத்துவதுதான் இந்த பயங்கரவாத தடை சட்டம்.
இந்த பயங்கரவாத இலங்கையின் இந்த நிலைப்பாட்டை, இந்த பயங்கரவாத தடை சட்டம் தொடர வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த நிலைப்பாட்டை ஐக்கிய நாடுகள் சபையோ அல்லது சர்வதேச மனித உரிமை அமைப்புகளோ அங்கீகரிக்கவில்லை. இச்சட்டத்தை முற்றாக நீக்க வேண்டும் என்று ஐரோப்பிய ஒன்றியம் போன்ற சர்வதேச அமைப்புகள் இலங்கைக்கு தொடர்ச்சியாக பொருளாதார மற்றும் அரசியல் அழுத்தங்களை கொடுத்து வருகிறது. ஆனால் அவர்கள் அதையும், அதாவது இந்த சிங்கள அரசு இவற்றையும் மதிப்பதாக இல்லை. ஒரு நாட்டின் உண்மையான சமாதானம் என்பது ஆயுதங்களின் அமைதியால் வருவது அல்ல, அது நீதியால் வருவது. ஆனால் இலங்கை தேசத்தில், அது ஸ்ரீலங்காவில் இருக்கிற நீதி என்பது யார் கையில் இருக்கிறது அப்படி என்பது அப்பட்டமாக தெரிகிறது. ஒரு தேரர் பாலியல் ரீதியான வன்புணர்வுகளை செய்கிறார். அது அந்த குழந்தையே அதை சொல்லுகிறது. ஆனால் அவர் இப்போது அந்த தேரர்களுக்கான தனி சட்டம் இயற்ற வேண்டும், தனி விஷயங்கள் எல்லாம் செய்ய வேண்டும் என்று ஜனாதிபதி சொல்கிறார். இவ்வளத்துக்கும் தன்னை இடதுசாரியாக அடையாளப்படுத்தி கொண்ட ஒரு இடதுசாரி, முதல் இலங்கையினுடைய இடதுசாரி ஜனாதிபதி என்று சொன்ன அனுரகுமார திசாநாயக்க இந்த தேரர்கள் பக்கம் அவர்கள் மிகவும் மரியாதைக்குரியவர்கள், மரியாதைக்குரியவர்களுக்கான சட்ட திருத்தங்களை செய்ய வேண்டும் என்று அதற்கான பேச்சுக்கள் அந்த விசாக் கால பகுதிகள் எழுந்தது. இதையெல்லாம் நாம் பார்க்கிறோம். அதாவது உண்மையை ஏற்றுக்கொண்டு வருகிறது. அதாவது ஒரு மக்களுக்கு நீதி கொடுக்க வேண்டும் என்ற உண்மையை ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் ஒரு நாட்டில் சமாதானம் நிலவுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. கடந்த காலத்தில் நிகழ்ந்த தவறுகளுக்கு பொறுப்பு கூறுவதால் இந்த சமாதானம் நாட்டில் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. யாழ்ப்பாண பொது நூலகம் எரிக்கப்பட்டதிலிருந்து 56 கலவரம், அதற்கு முன்னதாக அதுல இருந்து 2009 மிகப்பெரிய அளவிலான முள்ளிவாய்க்கால்ல லட்சக்கணக்கான மக்களினுடைய இறப்பு வரைக்கும் தமிழ் மக்களின் நினைவில் இருந்து என்றைக்குமே அழிந்து போவது இல்லை. இன்று ஒரு சங்கீர்த்தன் வருகிறார்னு சொன்னால் நாளைக்கு யாரோ ஒருவர் வரத்தான் போகிறார். ஏனென்றால் இது ஒரு அடிமைப்படுத்தப்பட்ட அல்லது ஒரு அடக்கப்பட்ட அல்லது ஒரு அழுத்தங்கள் நிறைந்த ஒரு இனத்தினுடைய வெளிப்பாடு இது. அவர்களின் குரலை நீங்கள் அடைக்க முயற்சி செய்யலாம், ஆனால் அவர்களின் நீதி வேண்டிய உரிமையையும் அரசியல் அபிலாசைகளையும் நிரந்தரமாக அளிக்க முடியாது. சட்டங்கள் மக்களை பாதுகாக்கத்தான் உதவும் என்று சொல்லி நாம் படித்திருக்கிறோம். ஆனால் ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் அது எப்படி இருக்கிறது என்பதை நடந்து வரும் நிகழ்வுகள் மூலமாகவும் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று சொல்லி நினைக்கின்றேன். குறிப்பாக உறவுகளே, இந்த பயங்கரவாத தடை சட்டம் தொடர்பில் எவ்வளவு சிக்கல்கள் இருக்கிறது என்பது தொடர்பில் இந்த காணொளி முழுவதும் இலங்கையில் இருக்கின்ற இந்த ஒரு சிக்கல் மனோநிலை தொடர்பிலுமான காணொளி, ஒரு விஷயங்கள் தொடர்பிலும் இந்த காணொளி அமைந்திருந்தது. தொடர்ந்தும் சிந்திப்போம், செயலாற்றுவோம். நன்றி, வணக்கம்.